ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கா. ஸோ இன்றைக்கி இது லிஸ்டிங் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியன் சினிமாவில் இதுவரையும் ரிலீஸ் ஆன படங்களையே படம் நல்லா இருக்கோ இல்லையோ, படத்தோட கிளைமேக்ஸ் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகலையோ, இந்த படத்தோட பர்டிகுலராக இன்ட்ரோல் பிளாக் மட்டும் பேங்கராக தெறிக்க விட்டானுங்க. ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் இன்ட்ரோல் பிளாக்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களோட தனிப்பட்ட பர்சனல் ஃபேவரட்ஸ் என்னன்றது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது மங்காத்தா. இந்த படத்தில் வந்து இவங்க எல்லாருமே ஹைஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கான்செப்டே. அதில் அஜித் சாரும் சேர்ந்து இவங்க எல்லாருமே டீமாக சேர்ந்து கொள்ளடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்லாம் போடுவாங்க. பட் இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் ட்விஸ்ட்டே. அஜித் சார் எல்லாருக்கும் சுண்ணாம்படிக்க போகிறாரு, நான் எல்லாத்தையும் திருனதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தனியாக அவர் ஒரு பிளானை உட்காந்து குடிச்சிட்டு போட்டுட்டு இருப்பாரு. அதை அவர் ஸ்டைலில் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணி கடைசியில் நான் தாண்டா ஜெயிப்பேன், இட்ஸ் மை கேம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேம் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஆடியன்ஸை பார்த்து லைக் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற மாதிரி பேசிட்டு ஒரு ஆட்டிடியூட் ஒன்று காட்டா இருப்பாங்க, தரமாக இருக்கும். ஸோ அங்கே போடுவாங்க இன்ட்ரோல் பிளாக்கு. பக்காவான ஃபயரான இன்ட்ரோல் பிளாக்காக இருந்திருக்கும் மங்காத்தா படத்தில். லிஸ்ட்டில் 7ஆவதாக இருக்கிறது சரிபோதா சனிவாரம் சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டப்பிங்கில் வந்தது. ஸோ இந்த படத்தோட ஹீரோ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா உடனே தட்டி கேட்பாரு, யாரை வரலாம் பார்க்க மாட்டார். மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேட்குற மாதிரி காமிப்பாங்க. அதுவும் சாட்டர்டே மட்டும். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பண்ணி இந்த ப்ராமிஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சனிக்கிழமை மட்டும் சண்டை போடுவார், மற்ற நாளாக சண்டை போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரோட ஒரு லைன் போயிட்டுருக்கோம். அந்த டைமில் தான் இவர் வந்து வில்லனை மீட் பண்ணுற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். லைக் இவ்வளோ குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கான ஒருத்தன், அவனை நான் தட்டி கேட்குறேன், அவனை நான் அடித்து டிஃபீட் பண்ணி அந்த மக்களுக்கு நான் நிம்மதியை தருவேண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சபதம் எடுப்பார். அந்த டைமில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஷார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் போர்ஷனை கட் பண்ணி இன்ட்ரோல் பிளாக்ல கரெக்டாக ஒரு சபதம் எடுக்கும்போது சொருவாங்க. லிட்ரலி ஃபயர் மொமெண்ட் அப்படின்னே சொல்லணும். ஒரு பக்கம் எஸ்ஜே சூர்யா சார், இன்னொரு பக்கம் நானி சார் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கரான இன்ட்ரோல் பிளாக்காக போட்டிருப்பானுங்க சூர்யா சாட்டர்டே படத்தில். லிஸ்ட்டில் 6ஆவதாக இருக்கிறது ஜெயிலர் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சட்டிலான ஒரு ரோல் தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பார். அவ்வளோ மாசாலாம் இறங்கியிருக்க மாட்டார். அவரோட பையனை அப்படி பண்ணுறாங்க, இவர் வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில், அது மட்டும் இல்லாமல் வில்லனோட ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை டவுன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக அப்படியே இந்த இன்ட்ரோல் பிளாக்கு முன்னாலேருந்தே அவரோட ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகி பில்ட் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. பக்காவாக இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா டேய் நான் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டு வீட்டுக்குள்ளே அவரை போட எல்லா அடியாளுகளையும் ஸ்னைப்பரை வச்சு போட்டுட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி கெத்தா அவரே ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். பிஜிஎம் ஒரு பக்கம் அனிருத் எலிவேட் பண்ணி சும்மா ஃபயரான சம்பவம் பண்ணி விட்டுருப்பாங்க ஜெயிலர்ல இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை. லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்கிறது ஜோசப் குரிலான்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரோட பாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. அவர் ஒரு பெரிய மினிஸ்டர் பையன் வந்து ரேப் பண்ணி ஒரு பொண்ணை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு அவனை இவர் துடிக்க கொண்டுவார். அவங்க அப்பா முன்னாடி, அதாவது மினிஸ்டர் முன்னாடியே நான் தாண்டா அவன் பையனை கொண்டேன் அப்படின்றவர் மாசா சவால் விட்டுட்டு சுவிங்கத்தை ஸ்லோமோல போட்டுட்டு அப்படியே கெத்தா ஒரு வாக் பண்ணுவார் பாருங்க. லிட்ரலி ஃபயர் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் மட்டும் வேற லெவல். இதுக்கு முன்னாடி இருந்த 2 இன்ட்ரோல் பிளாக் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் தியேட்டரில் பார்க்கல, ஃபோனில் தான் பார்த்தேன். பட் இதை நான் பர்சனலாகவே தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்ற காரணத்தினால நிச்சயமாக இதெல்லாம் பக்காவாக தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு படத்தோட இன்ட்ரோல் பிளாக்ல. அப்படியே அந்த ஒரு வாக்கிங் வந்து அப்படியே பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு மாறும். அவர் பொண்ணை பார்த்துக்கிட்டே ஆப்போசிட்டில் இருக்க எமி ஜாக்சனை பார்த்து கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அங்கே போடுவாங்க இன்ட்ரோல் பிளாக்னு. சும்மா அப்படி இருக்கும் படம். லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கிறது புஷ்பா 2. இந்த ஒரு படத்தில் எனக்கு என்னதான் ஒரு சில ஃப்ளாஸ்லாம் இருந்தாலுமே பர்டிகுலராக எனக்கு புஷ்பா 2வோட இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லுவேன். கண்டினியூஸாக அந்த ஒரு 8 மினிட்ஸ் நான் லூப்பில் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ போனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்தளவு அந்த பர்டிகுலர் இன்ட்ரோல் பிளாக்ல அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சும்மா ஃபயராக இருக்கும். ஒரு குடிபோதக்காரன் மாதிரி அவரோட அந்த ஒரு சீக்வன்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சிண்டிகேட் மெம்பர்ஸ்டெல்லாம் டேய் நான் யார் தெரியுமாடா அப்படின்ற மாதிரி கெத்தாக பேசிட்டு நேராக ஃபகல் ஃபாசில்கிட்ட வந்து டேய் நீ முடிஞ்சா பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாசான டைலாக கொடுத்துட்டு வந்து மிரரை பார்த்து ஒன்று சொல்லுவார் பாருங்க. லிட்ரலி ஃபயர். படத்தில் 1000 ஃப்ளா இருக்கட்டும், கிளைமேக்ஸ் அது ஓகே. ஆனால் இந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக்கை மட்டுமே திருப்பி போட்டவங்க நிச்சயமாக அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஃபயரான மாசான ஒரு இன்ட்ரோல் பிளாக்னே சொல்லணும். ப்ராப்பரான எலிவேஷன் ஒரு கேரக்டருக்கு வேற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க இந்த இன்ட்ரோல் பிளாக்கை.
லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது லியோ படத்துல பார்த்திபன் சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே போவோம். கரெக்டா அந்த செகண்ட் ஹாஃப் வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பிளாக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஃபர்ஸ்ட் பார்த்திபனா அப்படின்ற மாதிரியான ஒரு டவுட்டை கிரியேட் பண்ற மாதிரி ஒரு பிளாக் ஒன்று அமையும். லியோ அப்படின்ற ஒரு கேரக்டர் முன்னாடி இருந்திருக்கான், அவனை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுங்களும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ஜின். அங்க சூப்பரான ஒரு எலிவேஷன் சீன், அவனோட பழைய போட்டோ, அந்த லியோட பழைய போட்டோ எடுத்துருவாங்கடா அப்படின்ற மாதிரி அந்த கண்ணாடி உடைக்கிற மாசான சீன் டைம் வரும்போது கரெக்டா இன்னொரு பக்கம் அனிருத் பேடாஸ்மா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த பேடாஸ் பிஜிஎம்மோட டோட்டல் இன்ட்ரோல் பிளாக்கும் ஃபயரா சேர்ந்து அப்படியே முடியும் போது விஜய் சார் பிளட்டி ஸ்வீட்னு வச்சு முடிச்சு விடுவாரு. தரமான இன்ட்ரோல் பிளாக் அப்படின்னே சொல்லணும். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பக்கம் விஜய் சார்னா மறுபக்கம் அனிருத், 2 பேரும் சேர்ந்து தியேட்டரே ஒரு கிண்டி இருப்பாங்க. லிஸ்ட்ல 2ஆவதா இருக்கிறது விக்ரம் படத்தை பொறுத்தவரையும் ஒரு கிரேசியான ஒரு விஷயம் நான் தியேட்டர்ல பார்த்துட்டு இருக்கும்போது அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே கமல்ஹாசன் சாரை கொன்றுறாங்க. அவர் யாரு கொண்டான்ற மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷனே போயிட்டு இருக்கா. அவர் செத்துட்டார் போல அப்படின்னு தான் நினைச்சு நானும் படம் பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஹீரோ முதலே போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்ற மாதிரி. என் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் இன்ட்ரோல் பிளாக்ல ரிவீல் பண்ண போறது யாருன்னு தெரிஞ்சிச்சு, அது கமல்ஹாசன் சார்னு. நான் அந்த ஒரு விஷயம் இல்லாம சரி ஓகே, அந்த டைம்ல சூர்யா சார் வேற அப்பியர் ஆக போறா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ரூமர் போயிட்டு இருந்தது. சூர்யா சார் தான் மாஸ்க் போட்டு இருந்து சண்டை போட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைச்சிருந்தேன். பட்டார மாஸ்க் பகீர் இருந்தது. பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எந்த ஷாக்கும் இல்லாம இருக்காங்க. ஆனா ஃபயரா தான் இருந்தது அந்த ஒரு சீக்வன்ஸ், இல்லன்னு சொல்லல. பட் எனக்கு பர்சனலி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பேங்கர், என்னடா இப்படி ஒரு சம்பவம் பண்ணிட்டு எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு பார்த்தா ஆளு சாகவே இல்லை, நான் உயிரோட தான்டா இருக்கேன், நான் ஒரு கோஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு ரிவீல். எல்லாரையும் அடிச்சு முடிச்சுட்டு நான் தான்டா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள போறேன்டா அப்படின்ற மாதிரி மாசா போன்ல எல்லாரும் முன்னாடி சவாலை ஓட்டுட்டு அந்த பைக் எடுத்துட்டு போவாரு பாருங்க. அப்போ விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த அனிருத் தான் கொளுத்தி போட்டிருப்பாரு தியேட்டர்ல வந்து. லோகேஷ் கனகராஜ் சாரோட படங்கள்ல விக்ரம் இந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரோல் பிளாக் டாப்ல இருக்கும். லியோவே செகண்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன் என்ன கேட்டா. அந்த அளவு ஒரு தரமான ஒரு இன்ட்ரோல் பிளாக் தான் விக்ரம்ல இருக்கும். ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது சலார் படத்தை பொறுத்தவரையும் நிறைய பேருக்கு நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது வந்து மாசு கமர்ஷியல் படம், ஓவர் பில்டப், அது இதுன்னு என்னென்னமோ சொல்வீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. பர்டிகுலராக இந்த படத்தை நான் வந்து எப்படியும் ஒரு 30 தடவை ரீவாச் பண்ணுவேன். எதுக்காகனா நம்ம பிரபாஸோட என்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ட்ரோல் பிளாக் ஃபைட்டு, அதுக்கப்புறம் காளியம்மா ஃபைட்டு, தென் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸை பார்ப்பேன். இந்த 4 மட்டும் பார்த்துட்டு மறுபடியும் ஸ்கிப் பண்ணிடுறேன். மொத்த படத்தையும் ஓட்டி தான் பார்ப்பேன். இந்த பர்டிகுலர் 4 பார்ப்பேன். அதில் முக்கியமாக இன்ட்ரோல் பிளாக் சும்மா தரமான பேங்கர். ஒரு பக்கம் ரவி சார் வந்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் போட்டு இறக்கிறாரு, மறுபக்கம் பிரபாஸோட ஃபேஸே காமிச்சிருக்க மாட்டாங்க. இன்ட்ரோல் ஃபைட் ஃபுல்லா கரெக்டா அந்த கார் மேல அந்த ஜீப் மேல ஏறி வரும்போது பின்னாடி ஹெலிகாப்டர் பறக்கும், அப்போதான் ஃபேஸே காட்டுவானுங்க. ஆனா அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆறா இருக்கே. மறுபக்கம் இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு, ட்ரம்ஸ் எல்லாத்தையும் உடைப்பாரு போல பிஜிஎம் போட்டு அப்படியே அரட்டி விட்டுருப்பானுங்க. டோட்டலா மற்ற கேரக்டர்ஸ்லாம் அவரை பார்த்து பயப்படுறது, ஷிவரிங் ஆகுறது, தியேட்டர்லாம் கொளுத்தி போட்டுட்டானுங்க. அந்த ஒரு சீக்வன்ஸ் படம் என்னவோ ஏதோ மிக்ஸ்டு ரியாக்ஷன் எல்லாம் தேவையில்ல, கொடுத்த காசு இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ்ல ஒருத்தடா அப்படின்ற மாதிரி சில்லறை செதற விட்டு ஒரு மொமெண்டா வந்து பாத்தீங்கன்னா சலாரோட இன்ட்ரோல் பிளாக் இருந்திருக்கும். எனக்கு இப்போ வரையும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அந்த படங்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனல் ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா சலாரோட இன்ட்ரோல் பிளாக் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட ஃபேவரட் இன்ட்ரோல் பிளாக்ஸ்லாம் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட்ஸும் உங்களோட ஃபேவரட்ஸும் மிக்ஸ் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ற அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.